வணக்கம், நான் ரதிப்ரியா ரமேஷ். எக்கோஸ்டீம் பிரைவேட் லிமிடெட் நிர்வாகியும் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமாக இருக்கிறேன். நாங்கள் 2010 ஆண்டு கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் ஷிஃப்ட் ஆகி நாங்கள் வந்த நேரத்தில் எங்களுக்கு 2011 ஆண்டு அளவில் எங்களுக்கு இந்த ஃபுல்லாக முழு நேர மின்தடை ஏற்பட்டது. அதன் காரணமாக நாங்கள் எங்கள் வீட்டுக்கான ஒரு சோலார் சிஸ்டத்தை உருவாக்கணும்னு சொல்லி நாங்கள் அதை நிறுவி அதில் வெற்றி கண்டதால் பிறகு நாங்கள் அதை மற்றவர்களுக்கும் பகிர வேணுமென்ற ஒரு நோக்கத்தில் அது ஒரு வியாபாரமாக ஆரம்பித்து நாங்கள் செய்து கொண்டு வர்றோம். 2011 இருந்து அப்படியே தொடர்ச்சியாக செய்து கொண்டு பல நிறுவனங்கள், தனிப்பட்ட வீடுகள், ஆலயங்கள், பொது நிறுவனங்கள், மற்றது டிபார்ட்மெண்ட்டுகள் எல்லாத்துக்கும் நாங்கள் எங்களுடைய சோலார் இதை நிறுவிக்கொண்டு வரோம். அதே நேரம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சோலாரை உற்பத்தி செய்து நிறுவ வேணுமென்ற ஒரு நோக்கத்தில் R&D செக்ஷனை 2015 ஆண்டு ஆரம்பித்து அதில் 2017 ஆண்டு 40 வாட்ஸ் சோலார் பேனலை செய்து நாங்கள் சோலார் ஸ்ட்ரீட் லைட் டிபார்ட்மெண்ட்டுகளுக்கான இதுகளை நாங்கள் வழங்கி வந்தோம். அதோட 2020 ஆண்டு முதலாவது சோலார் ரூஃப் டைல் என்ற இதை கூரை ஓடுகளுக்கு பதிலாக இதை பாவிக்கக்கூடிய மாதிரி செய்து அதை நாங்கள் லான்ச் பண்ணினாங்க. அதே நேரம் அந்த லான்ச் பண்ண டைமில் எங்களுக்கு ஒரு கிரெடிட் ஒன்று வந்துச்சுது. க்ரீன் எனர்ஜி சாம்பியன் என்ற போட்டியில் நாங்கள் பங்கு பற்றி அதில் வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்ட நாங்கள். அதே நேரம் 2022 ஆண்டு இந்த சோலார் ரூஃப் டைலை 5 kW சிஸ்டம் ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் நிறுவி இருக்கிறோம். அது இந்த வரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கொண்டிருக்குது. அதோட நாங்கள் எல்லா இதுகளையும் சரிவர செய்து எங்களுடைய சேவையை நாங்கள் திறம்பட செய்து கொண்டிருக்கிறோம்ன்றது உறுதிப்படுத்துகிறேன். நாங்கள் இப்போ எதிர்நோக்கி கொண்டிருக்கிற சவால்களாக சொல்லப்போனால் எங்களுக்கு டாலர் ரேட் கூடுதலாக இருக்கிறபடியாலேயும், மற்றது LCTT போடுறதை லிமிட் பண்ணி பேங்குகள் வச்சிருக்கிறதாலேயும் எங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுல கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுது. அதோட எங்களுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையாக இருக்குது. அதை விட இந்த நாட்டில் கேள்வி கூட இருக்கிறதோட ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற பவர் இப்போ இருக்கிற எக்கனாமிக் ப்ரெஷர்ஸாலையும் இதனாலையும் வங்கி வீதங்கள் கூடி இருக்கிறதாலையும் இதாக இருக்குது. ஆக்களுக்கு தேவை இருக்குது, அதை கொள்வனவு செய்கிறதில்ல. காலதாமதத்தோடு அவர்களோட பொருளாதார நிலைமையும் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்குது. அதால் எங்களோட தேவையை பூர்த்தி செய்யலாமல் இருக்குது. எங்களோட வளங்களையும் பயன்படுத்தக்கூடிய மற்ற இயந்திரமயமாக்கலில் இருக்கிற சிக்கல்களும் இருக்குது. மற்றது போதிய இடவசதி இல்லாமல் இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்குது. எங்களுடைய இப்போ நிறுவனத்தை விரிவுபடுத்துறதுக்கு ஒரு தேவைப்பாடாக நாங்கள் கருதுறது எங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ எங்களுக்கு வெளியிலேருந்து வரலாம், இல்லாட்டிக்கு ஒரு ஃபண்டாக இருக்கலாம், ஒரு கிராண்டாக இருக்கலாம். அதுகளை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே நேரம் ஒரு புதிய சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கும் இதை விரிவுபடுத்தி கொண்டு செல்லுறதுக்கும் எங்களுக்கு மனித வள தேவைப்படும். அப்படியான நேரத்தில் நாங்கள் கூடுதலான பெண் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பங்களுக்கும் வேலைவாய்ப்பை கொடுக்கறதுக்கு காத்திருக்கோம். அதே நேரம் எங்களுடைய நிறுவனத்தில் தற்சமயம் 7 பெண் தலைமைத்துவத்துடைய பிள்ளைகள் வேலை செய்கிறார்கள். அதோட விதவைகள் அப்படியான ஒரு டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற ஒரு பெண்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம். அதே நேரம் இன்னும் விரிவாக்கம் செய்கிறதுக்கு நிறைய இதுகளால் எங்களுக்கு ஒரு உதவிகளை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கோம். முதலீடுகளால் எங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பை வழங்குறதோடு
இம்போர்ட்டை குறைச்சு எங்கள்ட இம்போர்ட்டை குறைச்சு எக்ஸ்போர்ட்டை கூட்டலாம் என்ற ஒரு அபிப்பிராயமும் எங்களிடம் இருக்கு. எங்களுடைய எக்கோஸ்டீம் நிறுவனத்தினுடைய தயாரிப்பான ரூஃப் டைல்ஸ், ரூஃப் ஸ்டீம் வந்து நாங்கள் அழைக்கிறோம். அந்த ரூஃப் ஸ்டீமை உற்பத்தி செய்து நாங்கள் க்ரீன் எனர்ஜி சாம்பியன் என்ற போட்டிக்கு பங்கு பெற்று அதில் வந்து எங்களுக்கு வினராக தெரிவு செய்து எங்களுக்கு அவார்டும் தந்தவர். அதே நேரம் நாங்கள் இப்படியான இதுகளை மேலும் விரிவாக்கம் செய்து எங்களுடைய ப்ராடக்டை இம்போர்ட்லேருந்து எக்ஸ்போர்ட்டாக மாற்றுறதுக்கு வழிவகை செய்கிறதுக்காக உத்தேசித்து கொண்டிருக்கிறோம். அதோட எங்களோட நிறுவனத்தின் வளர்ச்சியையும் எதிர்காலத்தை நோக்கி கொண்டு போகிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.